ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு சண்டே இருக்கும், லீவ் இருக்கும், லன்ச் பிரேக் வரும், ஷிஃப்டெல்லாம் முடியும். ஆனால் ஒரு இல்லத்தரசிக்கு மட்டும் வேலை இல்லைன்னு சொல்ல ஒரு நாளே கிடையாது. காலையில் கண் முழிச்சதுலேருந்து நைட்டு போய் படுக்கிற வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நாள் கூட அமையாது. இதை நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை. ஒரு இல்லத்தரசியினுடைய வாழ்க்கையில் நம்மளை சில நேரம் நாமளே மறந்துடுறோம். நானும் ஒரு இல்லத்தரசி தான். நம்மளுடைய வாழ்க்கையை பேசுகிற கதையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கும் தெரியாத வேலை. அதாவது காலையில் ஒரு 9 மணி வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம குடும்பத்தார் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் அப்படிங்கிறத யாருமே பார்க்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்கணும், துணி க்ளீனாக இருக்கணும், கிச்சன் நீட்டாக இருக்கணும், ஃப்ரிட்ஜில் எல்லாமே அரேஞ்சாக இருக்கணும், குழந்தைக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஹஸ்பண்ட்க்கு தேவையானதையும் பார்த்து பண்ணணும். இது எல்லாமே எப்படி நடக்குது? தானாகவே நடக்குதுங்களா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இதுக்காக ஒருத்தர் நேரம் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரும்பாலுமே அந்த ஒருத்தர் அப்படிங்கிறது இல்லத்தரசியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு வீட்டை பார்த்து இவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்க நமக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் என்ன? வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிங்கிற பேர். பெரும்பாலுமே குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒவ்வொரு வேலையும் பிரித்து தான் பார்ப்பாங்க. பாத்திரம் கழுவுறது தானே, இது என்ன ஒரு பெரிய வேலையா? ஒரு 1/4 மணி நேரம் நின்னா வேலை முடிஞ்சிட போகுது. ஒரு தட்டு, ஒரு பாத்திரம், இதெல்லாம் கழுவுறது ஒரு வேலையா அப்படின்னு நினைப்பாங்க. 4 துணிமணி தானே, அதை துவைக்கிறது ஒரு வேலையா? உனக்கு தான் மிஷின் இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. சமைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? நீ என்ன பழங்காலத்து மாதிரி அடுப்படியில் உட்காந்தா சமைக்க போகிற? இப்போ தான் எல்லா வசதியோட கேஸ் ஸ்டவ் இருக்கே, ஈஸியாக சமைச்சு முடிச்சிடுற. குனிஞ்சு நிமிர்ந்து வீடு கூட்டுறதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி கொஞ்ச நேரம் கண் அசர்ற நேரத்தில் குழந்தைங்க ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ அடிப்படுதுன்னு வச்சுக்கோ, அதை கூட பார்க்குறதுக்கு உனக்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேலையும் தனித்தனியாக பார்க்குறதுக்கு ஈஸியான வேலை மாதிரி தான் தெரியும். இது எல்லா வேலையும் ஒரே நாளில் மொத்தமாக வச்சு ஒரு இல்லத்தரசி செய்யும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒர்க் ப்ரெஷராகவும் டயர்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு பாத்திரம் கழுவுறது, ஸ்டவ் துடைக்கிறது, காய்கறிகளெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, மளிகை பொருட்கள் எல்லாமே இருக்கான்னு பார்த்து லிஸ்ட் எடுத்து கரெக்டாக வாங்கி வைக்கிறது, இது எல்லாமே பெரிய வேலை அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி 100 சின்ன வேலைகள் ஒன்றா சேரும் பொழுது அது பெரிய வேலையாக மாறதானே செய்யும். அதுதான் ஒரு வீட்டோடைய இல்லத்தரசியின் வாழ்க்கை. இதை விட ஒரு படி மேலே ப்ரெஷர் உள்ளது தான் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தையும் பார்க்குற பெண்களினுடைய வாழ்க்கை. இவ்வளோ வேலைகளை பார்த்துட்ருக்க நமக்கு பாராட்டுறதுக்கு ஒரு வாய் கூட வராது நம்ம குடும்பத்திலேருந்து. ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் செய்யலை அப்படின்னா மட்டும் வீடு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு குடும்பத்தில் இருக்க நண்டு சிண்டு முதற்கொண்டு எல்லாமே கேட்கும். 3வது விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ மட்டும்தான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த வாரம் சனிக்கிழமை லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா நான் பல் எடுக்கிறதுக்காக போக போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 2ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு இருக்கேன். பல் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாரத்துக்கு ரொம்பவே பெயினாக இருக்கும், பேசலாம் முடியாது அப்படின்னு சொன்னதுனால வீடியோஸ் நான் ஆல்ரெடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு லாங் வீடியோ மட்டும்தான் எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. அதனால் ஃப்ரைடே வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே வீடியோ இந்த வீக் வராது. நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். அதேமாரி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திடுறேன். பல் டாக்டரை பார்த்துட்டு வந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப பெயின்ஃபுல்லானது சிஸ்டர், டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக என்கிட்ட பேசியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பல் எடுத்துகிட்டு நான் ரெக்கவரி ஆகிறத லாங் வீடியோவாக ஷூட் பண்ணுவேன். அதை நான் ரெக்கவர் ஆகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஸ்டேஜுக்கு நான் எப்போ வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்க முடியும். ஷார்ட்ஸ் மட்டும் தினமும் உங்களுக்கு அப்லோட் ஆகிற மாதிரி நான் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். பிரேக் ஆகாத மாதிரி இருக்கும்.
உண்மையாகவே ரொம்ப பயமாக தான் இருக்குது. பல்லுக்குன்னு நான் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததே கிடையாது. இது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப வலிக்கக்கூடாது, சீக்கிரமாக நான் இதுலேருந்து ரெக்கவர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே எனக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பெரிய பெரிய பெயின் எல்லாமே தாங்கிட்டீங்க, இது ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நமக்கு வலி நமக்கு தானே தெரியும். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களில் யாருக்காவது விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் படித்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு 2-3 நாளைக்கு வர அளவுக்கு சமையல் பெருசாக செஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கூடவே ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணியும் வச்சுருக்கேன். இட்லி மாவு இருக்கும், அதை வச்சு வீட்டில் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. நம்ம ஒரு 2-3 நாளில் கொஞ்சம் நல்லா சமைக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுவோம்ல, பல்லு வலி இல்லாமல். அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக சமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்குற நிலைமை வர வரைக்கும் நான் உங்ககிட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரிப்ளை கமெண்ட்டும் போடுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். இல்லத்தரசிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒரு வேலை முடிஞ்சால் இன்னொரு வேலை அப்படின்னு வேலை அதிகமாக இருக்கிறது கூட நமக்கு பிரச்சனையாகவே தெரியாது. ஆனால் அந்த ஒரு நாளில் எந்த வேலையுமே முடிஞ்ச மாதிரி இருக்காது பாருங்கள். அந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். கிச்சன் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா ஹாலுக்கு வருவோம், ஹால் வேலை முடிஞ்சால் ரூமுக்கு போவோம், ரூம் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா லாண்ட்ரிலாம் பார்ப்போம், லாண்ட்ரி வேலை முடிஞ்சால் திரும்பவும் அகெயின் கிச்சனில் போய் நுழைவோம். இந்த மாதிரியான ஒரு சைக்கிள் தான் தினமும் நம்ம லைஃப்பில் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் பல நேரம் நமக்கு தோணும், ஒரு நாள் முழுக்க நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் எதுவுமே உருப்படியாக பண்ண மாதிரியான மைண்டில் வரவே வராது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையில் என்ன தாண்டா அப்பா சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது தான் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை நான் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு மிகப்பெரிய மாற்றமாக தெரிஞ்சுது. நம்மக்கிட்ட இருக்க மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எல்லா வேலையும் ஒரே நாளில் முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு பதிலாக நான் ஒரு மாற்றத்தை பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னால் முடிகிற வேலைகளை மட்டும்தான் நான் பண்ணணும். நாளைக்குன்னு இருக்கக்கூடிய வேலைகளை கொஞ்சம் இன்றைக்கி ப்ரீ பிளான் பண்ணி சுலபமாக்கி வச்சுக்கணும். இதை மட்டும்தான் நான் மாற்ற ஆரம்பித்தேன். அப்பப்போ தெரியக்கூடிய வேலையை அப்பப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா அது பெரிய பேர்டனாக நமக்கு சேராது. அதாவது காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே அதை பிரித்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறது, பூ வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை அழகாக எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, மசாலாஸ் எல்லாமே அப்பப்போ ரீஃபில் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது. இந்த மாதிரி வேலைகளை தள்ளி போடாமல் இருந்தோம் அப்படின்னாவே மொத்தமாக சேர்ந்து நமக்கு பெரிய வேலையாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. தினமும் நைட்டில் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி மறுநாளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதையும் ஒரு கிச்சனை கம்ப்ளீட்டாக ஒரு ரீசெட் பண்ணி வச்சுட்டு படுக்கிறதையும் வழக்கமாக வச்சுக்கிட்டேன். நம்மளுடைய வேலையை இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னாலும் நாம் தான் செய்யணும், நாளைக்கு சேர்த்து வச்சு செய்கிறோம் அப்படின்னாலும் அதையும் நாம் தான் செய்யணும். நம்மளுடைய வேலையை நம்ம எப்படி ஈஸி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நமக்கான நேரம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளும் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கான நேரம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், யூடியூப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் தலையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை தான் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் சேல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் என்கொயரி பண்ணுறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்கணும். அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸை நான் பேக் பண்ணி அதை திரும்பவும் கொரியர் அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இருக்கணும். ஸோ அப்போது என்னுடைய வேலைகளை நான் சீக்கிரமாக முடிக்கணும். அது இல்லாமல் எனக்கு யூடியூப்பும் வேலை இருக்குது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்மக்கிட்ட இப்போதைக்கு 9 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட் தான் நம்மளது பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இருக்கக்கூடிய வேலைக்கு நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக என்னால் எல்லா வேலையுமே முடிக்க முடியாது. வீட்டையும் பார்த்துக்கணும், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், அதையும் பார்க்கணும். அது இல்லாமல் நாங்கள் ஒரு ஃபேன்சி பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுக்கு தேவையானதையும் நான் பார்க்கணும். அது இல்லாமல் நான் 2 யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சேனல், இது இல்லாமல் இன்னொரு சேனல் நமக்கு இருக்குது, பேர் மனிதியின் குரல். அந்த சேனல், அதுக்கான வீடியோஸையும் நான் ரெடி பண்ணணும். அதுக்கும் இல்லாமல் நான் எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸை நான் டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே பேக்கிங் பண்ணுற வேலையும் இருக்குது. இத்தனை வேலையும் நான் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியாது. அதனால தான்
சின்ன சின்ன ப்ரீ பிளான் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான டைம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இது எல்லாமே பார்க்குறதுக்கு சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும். இது ஒரு சின்ன வேலை தானே, மறுநாளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் ஒரு 10 சின்ன வேலைகளை நீங்கள் முன்னாடி நாளே செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மணி நேரத்தை மிச்சம் பண்ணி கொடுத்துரும். முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கிறதுனால லேட்டாக முடிய போகிற வேலை சீக்கிரமாக முடியும் பொழுது நமக்கு ஒரு மன அமைதியும் சேர்ந்து கிடைக்கும். நம்மள ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கோம், ஜாலியாக இருக்கோம்ப்பா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நமக்கான நேரம் 1 மணி நேரமாவது நம்ம எடுக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போது நான் இவ்வளோ டைமும் மேனேஜ் பண்ணி எனக்கான புக் படிக்கிறதுக்கான டைமையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னும் இதில் ஒரு படி மேலே வேலைக்கு போகிறவங்களுடைய நிலைமை. நம்மளுடைய வேலையை சுலபமாக்கிக்கிறதுக்கு தேவையான கேட்ஜெட்ஸு இதெல்லாம் கூட நம்ம வச்சுருக்கணும். வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுலேயும் நம்ம ட்ரெஸ்ஸு ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ணுறதுக்கு பதிலாக முக்கியமாக நம்ம வேலையை சுலபமாக்கிறதுக்கு உண்டான கேட்ஜெட்ஸில் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னும் போது அது நமக்கு டைம் சேவிங் தான். என்னுடைய லைஃப்க்கு தேவையான ஒரு க்ளீனிங் கேட்ஜெட்ஸ் ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ரிவ்யூ நான் கொடுக்க முடியும். அதனால் நெக்ஸ்ட் வீக் அதனுடைய ரிவ்யூ கம்ப்ளீட்டாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு இல்லத்தரசிக்கு லீவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது தான், அது உண்மை தான். அதுக்காக நம்ம வாழ்க்கை முழுக்கவும் வேலை செஞ்சு சோர்வாகவே இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது. நம்மளுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக சுலபமாக்கிற பழக்கமும் நம்ம கொண்டு வந்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எல்லா வேலையும் நம்ம மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத ஃபஸ்ட்டு மாற்றணும். நம்ம வீட்டார்கிட்ட குடும்பத்தார்கிட்ட உதவி கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் ஒரு தடவை கேட்டு தான் பாருங்கள், அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. கேட்காததுனால தான் அவங்க அதை கண்டுக்காமல் இருக்காங்க. கேட்டு அந்த வேலையை அவங்களும் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னும்பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அவங்களுக்கும் புரியும். அப்போது தான் அவங்க நம்மளை பார்த்து எப்போவுமே கேட்குற அந்த வலி நிறைந்த வார்த்தையை கேட்காம இருப்பாங்க. என்ன வார்த்தை இது? வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிங்கிற வார்த்தை. ஒரு ஹோம் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப அழகான அற்புதமான வேலை. அதை எப்போவுமே சலிச்சுக்கிட்டே செய்கிறத மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக செய்ய பழகணும் அப்படின்னாவே அந்த வேலை நமக்கு ரொம்ப ஈஸியானதாக மாறிடும். நம்மளுடைய உடம்பையும் கவனிக்கணும், நம்மளுடைய மனசையும் கவனிக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்க எல்லாரையும் நாம் தான் பார்த்துக்குறோம். ஆனால் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்காங்க? நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நம்ம தான் கவனிச்சுக்கணும். ஒரு நாளில் எல்லா வேலையும் முடிக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் மறுநாளைக்கு உண்டான வேலைகளில் ஏதாவது ஒரு வேலையை இன்றைக்கி முடித்து அடுத்த நாள் வேலையை சுலபமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா கூட அது ஒரு சின்ன அளவான மாற்றம் தான். ஆனால் அது உங்களுடைய உடல் உழைப்பில் ரொம்ப பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இதுதான் ஒரு இல்லத்தரசியோட வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஹைப் கொடுத்துக்கோங்க. சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.